நீங்க எல்லாரும் எங்க தாத்தா இறந்த துக்கத்துல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாத்தாவோட காரியங்கள்லாம் முடிஞ்சிடும். அது முடிஞ்ச 1 மணி நேரத்துல நீங்க எல்லாரும் சைட்டுக்கு வந்துருங்க. உங்க எல்லார்கிட்டயும் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க வீட்டை ஒப்படைச்சிடுறோம். ஏமா இவ்வளவு பெரிய துக்கம் நடந்திருக்கு? எங்களுக்கு அவசரமே இல்லைம்மா. பெரியவருடைய காரியம் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். நீங்க நிதானமா சாவி கொடுத்தா போதும். இல்லைங்க, மத்தவங்களுக்கு என்ன துக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காரியம் மட்டும் நடக்கணும்னு நினைக்கிற இந்த காலத்துல நீங்க எங்க துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு எல்லாருமா வந்திருக்கீங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே என் மொத்த குடும்பமும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நாங்களும் மனுஷன் தாங்கம்மா. இது கூட செய்யலைன்னா எப்படி? போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கம்மா. இல்லைங்க, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னைக்கே உங்க எல்லாருக்கும் நான் சாவி கொடுக்க போறேன். பரவாயில்லைங்கம்மா, எங்களுக்கு ஒண்ணு இப்ப அவசரமே இல்ல. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் வீட்டை ஒப்படைக்கணும்னு என் தாத்தா ஆசைப்பட்டாரு. அதுக்கு எந்த இடைஞ்சலும் வராம தடுக்கிற முயற்சியில தானே என் தாத்தா உயிரைய விட்டுட்டாரு. பாருங்க, நான் உங்க எல்லாருக்கும் வீட்டை ஒப்படைக்கிறது என் தாத்தாக்கு நான் செய்யற அஞ்சலி மாதிரி நினைக்கிறேன். ப்ளீஸ் இத தள்ளி போட வேண்டாம். இல்லைங்க, நீங்க உங்க தாத்தா உங்க குடும்பம் எல்லாருமே யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு எவ்வளவு நேர்மையா இருக்கீங்க. உங்க குடும்பத்தை பத்தி நாங்க சரியா புரிஞ்சிக்காம கோவத்துல உங்க வீட்டை கல்லால் அடிச்சிட்டோம். உங்க அப்பா ஓடி போன அன்னைக்கு கூட அநாகரிகமா நடந்துகிட்டோமா. துக்கத்தை பெருசா நினைக்காம கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிறியம்மா. உள்ளபடியே உனக்கு பெரிய மனசுமா. பரவாயில்லைங்க, இந்த பெரியவருடைய பாடிக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் உங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்மா. எங்க எல்லாரையும் மன்னிச்சிருமா. என்ன சார் பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? மாமா, திவாகர், கணக்கு பிள்ளை, அனிதா, நீங்க எல்லாரும் எனக்கு இதுக்கு உதவியா இருக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, நாங்க எப்பவும் உங்களோடவே இருக்கோம். மேகலா, டைம் ஆயிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. அப்படியே கட்டி வச்சு பாப்பாவும் பண்ண வீட்டில் பத்திரமா இருக்காங்களாடா? நல்லா இருக்காங்கண்ணே. என்ன பாப்பாவுக்கு தான் ஒரு சின்ன தயக்கம். நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோம், அப்பா எதுக்கு எங்களை வர சொன்னார் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சேண்ணே. இங்கேயே இருக்கலாம் தான். நம்ம பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு போலீஸ் நிம்மதியாக தூங்காது, நம்மளையும் தூங்க விடாது.
போலீஸ் பாட்டுக்கு இங்கே வந்து பாப்பா என்னப்பா எதுப்பான்னு கேட்டா என்ன பதில் சொல்கிறது? இதுக்கு சங்கடம். பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கட்டும். சரிங்கண்ணே. அண்ணே வணக்கண்ணே. அப்புறம் சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணா, நீ தான் ஏன் சொல்லணும்? போலீஸ் சைடில் ஏதாவது விவகாரம் தெரிஞ்சுதா? விவகாரமா? பெரிய கொந்தளிப்பே ஆயிட்டு இருக்குண்ணே. வெடிச்சது சிவகாசி வெடியா என்ன? வெடிகுண்டுன்னு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பதறி போய் கிடக்கு. என்ன நம்ம பேரு தான் கொஞ்சம் குறுக்கும் மறுக்குமா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கொறுக்கு மறுக்குமாவா? நேரடியாகவே அடிபடும். வருத்தமெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி கொண்டு வச்சோம். கட்டடம் சாயறதுக்கு பதிலாக கடவன் சாஞ்சிட்டான். தேவையில்லாமல் அவனை தியாகி ஆக்கிட்டான். விடுங்கண்ணே, குண்டு வெடிச்சது நல்லதுக்கு தான். கிழவன் போனதும் விசேஷம்தான். இல்லைண்ணே, முதல்ல அந்த மேகலா கிட்ட நம்ம பேசி பார்த்தோம். அவ கொஞ்சம் மிரண்டா. அதுக்கப்புறம் அவ தங்கச்சியை கடத்தணும். அவ என்னவோ ஆவுன்னு பெருசா கத்தி கலட்டா பண்ணி நம்ம எல்லாரையும் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா. இப்ப வச்ச வெடிகுண்டுக்கு சகலமும் அடி போயிருப்பாள்ல. கிழவன் உசுரும் போயிடுச்சு. இனி யார் உசுறு போக போதோன்னு அவ ஒவ்வொரு நிமிஷமும் நடுங்கிட்டு இருப்பாள்ல. மூச்சு விடுவாளா அவ? தியாகுன்னா யாருன்னு அவளுக்கு இப்பதானே முழுசா தெரிஞ்சிருக்கும். அண்ணா ஃபோன் வந்துருக்குண்ணே. சொல்லுடா. அண்ணே நான் கிரி பேசுறேண்ணே. தெரியுதுடா, சொல்லி தொலை. அந்த கிழவனை தூக்கிட்டாங்கண்ணே. கிழவனை தூக்குனான்னு தூக்காடி நமக்கு என்ன? மேகலை என்ன பண்றா? மூலையில உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காளா? அண்ணே மூச்சு விட மாட்டாளே. பேச்செல்லாம் அடங்கி இருக்குமே. இல்லைண்ணே, அவ ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்பதானே ரொம்ப ஓவரா பேசுறா. அந்த கிழவனை இப்பதானே தூக்குனாங்க. அதுக்குள்ள அவ என்னன்னா தாத்தாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும், அது அடையணும், இது அடையணும் சொல்லி கஸ்டமரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டுட்டு இருக்கானே. புரியுற மாதிரி சொல்லுடா. சொன்ன தேயில கஸ்டமர்கிட்ட பிளாட் சாவி கொடுக்கணும்னு நீங்க சைட்டுக்கு போங்கன்னு சொல்லி சாவியை கொடுத்து அவங்க வீட்டாளுங்களை சைட்டுக்கு அனுப்பிட்டாங்கண்ணே. அண்ணே அவ அடங்குற மாதிரி தெரியலண்ணே. எனக்கு என்னமோ போனது போகட்டும் ஆனது ஆகட்டும்னு அவ கிளம்பிட்டான்னு நினைக்கிறேண்ணே. சாவியை இப்போ கஸ்டமர்ஸ் கையில் கொடுக்க போறாளா? ஆமாண்ணே. ஆனால் சாவியை கஸ்டமரை அவனும் வாங்க மாட்டான். சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். என்னண்ணே ஆச்சு? என்னாச்சா? அந்த மேகலாவுக்கு ஒரு சாவு பத்தலையா? ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கம்மா. பேசணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, வருவாங்க. அவங்க விசாரிக்கட்டும். எனக்கு அதுக்கு மேல பிரச்சனை இருக்குங்க. வெயிட் பண்ணதானே சொல்றேன். ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ ஏன்டா சும்மா லூசு தரமா பேசிட்டு இருக்க? கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க நல்லா பேசுறதே பேசிட்டே இருக்கீங்க. நீ சும்மா இருமா. நிறுத்து. என்ன பிரச்சனை? மேடம், இது எங்க பெரியம்மா ஒரு சின்ன பிரச்சனை, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? குதுக்கல் மாதிரி ஒருத்தி இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்க. அழாதம்மா, நிறுத்துமா. யாருமா அது? உன் பொண்ணா? இல்லைங்க, என் மருமகங்க. அவன் நல்லா இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாவிங்க. மருமகளா? மருமகளுக்காக வந்திருக்க நீ? உங்க அண்ணன் பொண்ணா? இல்லைங்க, என் பையனோட பொண்டாட்டி. என்னம்மா சொல்ற நீ? உன் பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? என் பையன் மேல மட்டும் இல்லைங்க, என் புருஷன் மேலயும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னம்மா இதுல நம்பவே முடியலையே. புருஷன் மேலயும் புள்ள மேலயும் கம்ப்ளைண்டா? அதுவும் மருமகளுக்கு பறிஞ்சுக்கிட்டா? இதுல என்னங்க இருக்கு? என் மருமக அந்நிய சம்பந்தம் தான். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவளை அநியாயமா ஒதுக்கிட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என் புருஷனை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு என் பொண்ணும் துணை போறா. உலகத்துல என்ன வேணாலும் பண்ணிடுறதா? நியாயம்னு ஒண்ணு இல்லைங்களாங்க? சரிம்மா, உங்க மருமக எங்க? நியாயமா அந்த பொண்ணு தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது இன்னொரு குடும்பங்க. என் மருமகளோட தாத்தா இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பமே சோகத்தில் இருக்குங்க. எனக்கு தகவல் கிடைச்ச உடனே அங்க யார்கிட்டயும் சொல்லாம இங்க வந்துட்டேங்க. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை கூட்டிட்டு போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு வந்தேங்க. எங்கம்மா கல்யாணம் நடக்குது? முருகன் கோயிலுங்க. முருகன் கோயிலையா? சரி வாங்க போலாம். கான்ஸ்டபிள்ஸ் வண்டி ரெடி பண்ணுங்க. எஸ் மேடம்.
சாவி வந்துருங்க இருக்கு. திவா வீட்டை பிரமாதமா கட்டியிருக்காங்க. ஆமாப்பா. அனிதா எல்லாமே ரெடியாமா? அங்கிள் கணக்கு புள்ள சாவியெல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வராரு. அப்படியா? பாவம் அந்த பொண்ணு சார், இவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்க கூடாது. ஆமாங்க, புது வீடு கட்டும்போது ஒரு சின்ன உயிரை பலி கொடுப்பாங்க. இப்போ அநியாயத்துக்கு பெரியவரோட உயிரையே பலி வாங்கிருச்சு. இப்போ என்னங்க அவசரம்? பெரியவர் காரியமெல்லாம் முடியட்டும், அப்புறமா சாவி கொடுங்க. ஆமாம் சார், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிதானமாக சாவி கொடுங்க. ஆமாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. உங்களுக்கு சொன்ன நேரத்தில் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக இந்த கட்டடத்தை காப்பாற்ற போய் அவர் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டு சாவியை டைமுக்கு ஒப்படைச்சாதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். மேகலாவுடைய விருப்பம் அதுதான். சரி, எல்லாம் சரியா இருக்க? சம்பிரதாயமா சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு பூஜை போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க கொடுத்தலாம். மேடம், எங்களுக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நாங்க ஏதாவது செய்யணும் மேடம். ஆமாங்க, பாவம் அந்த பெரியவர் இந்த பிளாட்டுக்காக தான் உயிரையே கொடுத்துருக்காரு. அதனால இந்த பிளாட்டுக்கு அவர் பேரே வைக்கலாம். இது என்னோட விருப்பம் தாங்க. உங்களுடைய அபிப்பிராயம் வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஐயா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாவி கொடுத்துடலாம் ஐயா. சரி அனிதா, இந்த ஓனர்ஸ்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் படிச்சிரு. ஃபிளாட் நம்பர் 1 சுப்பிரமணி. ஹலோ, என்னது வீடே இடிச்சிருவியா? யோ, யாரியா நீ? நான் காசு கொடுத்து வாங்கின வீட்டை இடிக்கிறதுக்கு நீ யாரியா? யாரியா நீ? யோ, எல்லாரும் மிரட்டுற மாதிரி என்ன மிரட்டு பாக்குறியா? யோ, தில்ல அவனை நேரில் வாயா. யாரியா நீ? எவன்டா நீ? பேரே சொல்ல யோகித்து இல்லாத நீ எனக்கு பொண்ணு பேசுறது? யாருங்க பேசுறது நீங்க? என்னது தண்ணியில விஷம் கலந்துருவீங்க? என்னங்க சொல்றீங்க? வெடிகுண்டு வச்சிருவீங்களா? ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? யார் நீங்க? என்ன சொல்றீங்க? நாங்க 30 லட்சம் கொடுத்து வீடு வாங்கியிருக்கோம். ஏன் இப்படி தேவையில்லாம மிரட்டிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு இது செய்யறதுக்கு? யாருங்க நீ? யாரு? இது வாங்கிட்டு போன்ல எல்லாம் மிரட்டி வராங்க. இதெல்லாம் கரெக்ட்டா போலீஸ் வந்து சாவி என்ன? ஹலோ, யாருங்க போன்? யார் பேசுனது? ஹலோ, என்ன? வீடு வாங்கணும் தானே யாரு? ஹலோ, ஆமாங்க. ஒழுங்கு மரியாதையா அங்க இருந்து போயிடு. அப்படி இல்ல சாவியை வாங்கிட்டு அங்க போனீங்கன்னா 10வது அடியே போயிடுவேன். டேய், யாரா நீ? நீ தியாகோட ஆளு தானே? என்னது, நாங்க இங்க கொடுத்தன வரக்கூடாதா? அப்படியே இந்த பில்டிங்கையும் பிளாட்டையும் தியாகு அமைக்கலான்னு பாக்குறானா? டேய், என்னடா இது? தியாகுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கேன்? பைடா போன போன்ல மிரட்டானுங்க. அந்த தியாகோட ஆளு இங்க குடித்தன வந்தாக்க குடி தண்ணியில விஷத்தை கலப்பானா? வெடிகுண்டு வேற வப்பேன்னு சொல்றாங்க. என்னப்பா இது? ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணி மிரட்ட என்ன பண்றது? அவங்க வேணும்னே தான் பிளான் பண்ணி இப்படி எல்லாம் பண்றாங்க திவாகர். ஆமாங்கம்மா, நாங்க ஃபிளாட் கட்டின பணத்தை கூட மெதுவா வாங்கிக்கிறோமா. அவங்க சொல்றதுங்க சரி. பணத்தை வேணா திருப்பி கொடுத்துருங்க. என்னங்க இது? சாவி கொடுக்குற நேரத்தில் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னங்க நீங்க பணத்தை அப்புறம் வாங்கிக்கிறீங்களா? அவங்க தான் பில்டிங்கை கட்டி கம்ப்ளீட்டா முடிச்சு கொடுத்துட்டாங்களே, எப்படி நீங்க பணத்தை கேட்பீங்க? பாவம் அந்த குடும்பம் இவ்வளவு துக்கத்திலையும் சாவியை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இதெல்லாம் தியாகோட வேலை தான் இருக்கும். நம்ம குடிவேற கூடாதுன்ட்டு அவன் மிரட்டுறான். அவன் எல்லாம் சும்மா விடக்கூடாது நம்ம. அடே என்னங்க இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு? சட்டம் போலீஸ் இல்லையா? நம்ம ஒட்டுமொத்தமா சேர்ந்துக்கிட்டு ரோட்ல போய் மறியல் பண்ணுவோம். போலீஸ் வரட்டும், அந்த தியாக கைது பண்ணட்டும். இல்லைன்னா அந்த ரோட்ல போற வர பஸ்ஸை அடிச்சு நொறுக்குவோம். அப்பதான் நமக்கு விடிவு காலம் வரும். நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அங்க அவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்காது. எனக்கு தெரிஞ்சவரு கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காரு. நேரா கமிஷனர் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் சொல்ல கேளுங்க. இத பாருங்க, நீங்க இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தா அதுவே எங்களுக்கு போதும். நாங்க உங்க கூட இருக்கோம். இப்போ மேகலா தனியால் கிடையாதுங்க. நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கோம். உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரோம். உங்களுக்கு கை விட்டுற மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எனக்கும் கமிஷன் ஆஃபீஸ்ல ஆள் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை போய் மேகலா கிட்ட சொல்லுவோம். ஓகேவா? சரி வாங்க.
இதே கோயில் தான் சொன்னாங்க. வாங்க. சீக்கிரம் வாங்க மேடம். வாங்க. गणपतिम् अवामहे कविङ्गवीणापुरस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पदानस्मन्नो विश्वेदशासनम् ॐ श्रीमहागणपतये नमः जातवेदसे नवां सोमवराधेकतो नतः देवेदा क्षणः परक्षदुर्गाणि विश्वानावेदसिंहरिदादक्षिणीं तामग्निवर्णान्दपठाजुनन्दिं वैरोषणीं कर्मफलेर्दुष्टाः போங்கம்மா போங்க.